இல்லைங்க, தமிழ்நாட்டிலே கஞ்சா விளையவில்லை. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதியிடம் பெண் செய்தியாளர் ஒருவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இல்லைங்க, தமிழ்நாட்டிலே கஞ்சா விளையவில்லை. இல்லைங்க, நாங்கள் குழப்பவே இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா விளையல, வெளியே தான் கொண்டு வர்றாங்க. அது எங்கேருந்து வருதுன்னு தடுக்க வேண்டியது யார்? ஒன்றிய அரசு. அவங்களுடைய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தடுக்கணும். ஆனால் அவங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு தள்ளி விட்டு எங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனாலும் நாங்கள் தடுத்து நிறுத்தி அவற்றை எல்லாம் பிடித்து கைப்பற்றி இன்றைக்கு மக்களை காப்பாற்றுவான முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது. போதைப்பொருள் இங்கே ஒன்றும் உற்பத்தி இல்லை, வர்றது எந்த மாநிலத்திலிருந்து தெரியும். அதை பல வகையில் கொண்டு வர்றாங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி தமிழ்நாட்டு போலீஸுக்கு இருக்கிறது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்பிட்டே இருக்காங்க சார். இப்போ கடந்த ஒரு 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொடர்ந்து எல்லா மற்ற ஊர்கள்ல இருந்துமே பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் முழுமுதலா அவங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பெண்ணை வீட்டிலிருந்து வேலைக்கு அனுப்புவார்களா, கல்லூரிக்கு அனுப்புவார்களா, இரவு நேரத்தில் பஸ்ஸிலிருந்து இறங்கி வீட்டுக்கு போவதற்கு அனுப்புவார்களா? எங்கேயாவது ஒரு சில சம்பவங்கள் நடப்பதை வைத்து ஒட்டு மொத்தமாக சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டு மக்களும் விழிப்புணர்வு உள்ளவர்கள், தமிழ்நாட்டு காவல்துறையும் சிறப்போடு செயல்படுகிறது. எங்கெங்க குற்றங்கள் நடக்கிறதோ உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து தண்டனை வாங்கி கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற அளவுக்கு வேறு எந்த மாநில அரசுகளும் குற்றங்களிலே இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுவதன் மீது நடவடிக்கை எடுத்ததில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. குற்றச்சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல திமுக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.